கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம், அவர் சிலுவையின் பாடுகள் எவ்வளவாய் பாடுபட்டார் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் இயேசுவுக்காக பாடுகளை சகிப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? கிடையாது. ஆனால் இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே இன்றைக்கு இந்த 12 மணி முதல் 3 மணி வரை அவர் பிதாவினால் கைவிடப்பட்டது ஒரு பெரிய வழி. ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் வரப்போகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமி விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. நல்லா கவனிங்க, 7 வார்த்தை நீங்க எல்லாருமே பேசிட்டீங்க. ஒரு காலம், தடை செய்கிறவன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம். ஆமென். என்னை பாவம் செய்யாத தடுப்பது பரிசுத்த ஆவியானவர். இயேசு சிலுவையிலே அவர் மரிப்பதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விட நான் போகிறேன், ஆனால் நான் போன பிறகு நான் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு தேற்றரவாளன் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு அவரை நினைவு கூறுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக என்னெல்லாம் செய்தார், என்னெல்லாம் நடந்தது இயேசுனுடைய வாழ்க்கையிலே. அவர் முதலாவது காட்டி கொடுக்கப்பட்டார் யூதாசினாலே, இரண்டாவது அவர் பரியாசம் பண்ணப்பட்டார், மூன்றாவது அவர் குடும்பத்தாராலும் விசுவாசிகள் சீஷர்களாலும் உறவுகளாலும் புறக்கணிக்கப்பட்டார், கன்னத்தினால் அறையப்பட்டார். கன்னத்தில் அறைவது சாதாரணமாக ஒருத்தர் கன்னத்தில் அறையவே முடியாது. பாருங்க என்ன வேதனை இருக்கும் பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். இயேசு கன்னத்திலே அவர் அறையப்பட்டார், காரி துப்பப்பட்டார், 5வது 6வது முள்முடி சூட்டப்பட்டார், 7வது நமக்காக பாடுகளை பட்டார். அல்லேலூயா. நன்றாய் கவனிங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுக்காக எதை சகித்திருக்கிறோம்? யாராவது உங்களை காரி துப்பி இருக்காங்களா? சிலுவையின் பாடுகளை பேசிட்டோம். உங்களை யாராவது கன்னத்தில் அரைஞ்சிருக்காங்களா? சொல்லுங்களேன். உங்க புருஷன் அரைஞ்சதை நான் கேட்கல, மனைவி அரைஞ்சதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கல. இருக்கீங்களா? இயேசுவை பத்தி சொன்னதுனால யாராவது கன்னத்தை, ஏங்க யாராவது கிறிஸ்தவன் சொன்னாவே அவன் நம்மளை அற்பமா அவன் பார்க்கும் போதே நமக்கு என்ன ஆகுங்க? இயேசுவை பத்தி திரும்பி அவன்கிட்ட சொல்லவும் கூட மாட்டோம். யாராவது கன்னத்தில் இயேசுவுக்காக அறை வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கியிருக்கேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபை. இயேசுவுக்காக இன்றைக்கு நாம் சிலுவை பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிலெல்லாம் இயேசுவுக்காக நாம் என்னத்தை சம்பாதிச்சிருக்கிறோம்? ஆத்துமாக்களுக்காக. இயேசுனுடைய ஒரு சிலுவை இன்றைக்கு இத்தனை பேரை நம்ம சம்பாதித்து வைத்திருக்கிறது. அவருடைய 33 வருஷம் ஊழியத்திலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையில 3 வருஷம் செய்த ஊழியத்திலே இத்தனை ஆத்துமாக்கள். நான் சொல்லுறேன், இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையானவைகளை பேசுகிறது. அவருடைய ரத்தம் என்ன செய்தான்? நன்மையானவைகளை பேசுகிறது. தூரமாய் இருந்த என்னை கிறிஸ்து இயேசு ரத்தம் என்னை சமீபமாக்கிறதாம். 3வது பாவம் மன்னிப்பின் மீட்பை அளிக்கிறது ரத்தம். அடுத்தது 4வது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ரத்தம். அடுத்தது இயேசுவின் ரத்தம் பாவங்கள் அற நம்மை கழுவுகிறது. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜனத்தை பரிசுத்தம் செய்கிறது. மனசாட்சி செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் தேவனோடு ஒப்புரவாக்குகிறது. இயேசுவோடு நிலைத்திருக்க செய்கிறது. இந்த இயேசுவின் ரத்தம் பிசாசின் மேல் ஜெயத்தை தருகிறது, சமாதானத்தை அளிக்கிறது. அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இயேசு ரத்தம் மட்டும் சிந்தலினா நம்முடைய வாழ்க்கையில மீட்பே கிடையாது. ஆமென். ஆகையினால இன்றைக்கு இயேசு சிந்தின அந்த இரத்தத்துக்குரிய பிரதிபலன், ஒருவேளை இயேசு மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் பிறக்காம இருந்திருந்தான்னா நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழந்திருப்போம். என்ன தெரியுங்களா? தேவ மகிமையை நாம் பெற்றிருக்க மாட்டோம். ஆமென். சாத்தானின் தலை இயேசு பிறந்ததின் மூலமாய் நசுக்கப்பட்டது. ஆமென். தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஆமென். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு நமக்கு என்ன தந்ததாம்?
ஆமென் தலையை, சாத்தானின் தலையை நசுக்கினது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஆமென் பாவிகளை ரட்சித்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பரலோகத்தின் வழியை காட்டினது. பரலோகத்துக்கு போவதற்கு இயேசு பிறந்ததினால் தான் பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வழி கிடைத்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். பிதாவை நாம் நேரடியாக காணவே முடியாது. நீங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்தது. ஆமென். சேவல் கூவினது முந்தின இரவு. ஆமென். இயேசு மரிப்பதற்கு முந்தின நாளே அவருடைய ஆமென் சேவல் கூவி ஆமென் பேதுருவை எச்சரித்தது. ஆமென். அவன் மறுதலித்த போது இயேசு மறுதலிப்பதற்கு முன்பாகவே, சேவல் கூவுவதற்கு முன்பாகவே நீ என்னை மறுதலிப்பாய்ன்னு சொன்னார். அதே போல 3 முறை முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு முன்பாக பேதுருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, என்னை இயேசு யார் என்று தெரியாது என்று. சாமி சத்தியம், சத்தியம் சத்தியம், இயேசுவை தெரியாதுன்னு சொன்ன முதல் சீடன் பேதுரு. ஆமென். இயேசுவை காட்டிக் கொடுத்த ஒரு யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்தவன், இயேசுவை தெரியாது என்று சொன்ன இத்தனை 2 சீஷர்களால் அவர் அவமதிக்கப்படும் பொழுது ஒரு நாள் அவர் சோர்ந்து போகவே இல்லை. பிலாத்துனால், அண்ணா காய்பா, ஆமென் ராயனுக்கு முன்பாக, ஆமென் அதிகாரிகளுக்கு முன்பாக. நினைச்சு பாருங்களேன், நீங்க அவர் ஆலயங்களில் பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டார். 5 அப்பத்தை பிளஸ் பண்ணும்போது அநேகர் வந்து பார்த்தார்கள். படகு நிரம்பின போது அநேகர் வந்து பார்த்தார்கள். கடலின் மேல் நடந்தபோது அநேகர் வந்து பார்த்தார்கள். ஏன்? சீஷர்களை பார்த்தார். பல அற்புதங்களை பார்த்தபோது இயேசு ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து நின்ற பொழுது, பிலாத்துவுக்கு முன்பாக, ஏரோதுக்கு முன்பாக, அண்ணா காய்பாக்கு முன்பாக காரி துப்பின போது அவர் மௌனமாக இருந்தார். நான் உண்மையா சொல்லுகிறேன், அவர் எச்சில் உமிழ் பட்ட உடனே கண் தெரியாத ஒரு குருடனுக்கு கண்கள் பார்வை கிடைத்தது. பர்த்திமேயு என்கிற திமேயு என்கிறதான அந்த மகன், ஆமென் அவனுடைய மகன் பர்த்திமேயு, அந்த திமேயு தாவீதின் குமாரன் என்று சொன்ன உடனே இயேசு நின்று, என்னப்பா வேணும்? கண் தெரியல, நின்று அவனை குணமாக்கினவர். ஸ்திரீகளுடைய ஆமென் நீங்க நினைச்சு பாருங்க, எல்லா இடத்துல இயேசு சிறு பிள்ளைகளுக்கு ஆமென் 5 அப்பத்தை கொடுத்ததை வாங்கினாரு. ஆமென் குஷ்டரோகியை தொட்டாரு. இத்தனை அற்புதங்கள் செய்து இயேசு இப்போ சமுதாயத்துக்கு முன்பாக, சமூகத்துக்கு முன்பாக தலை குனிந்து கல்யாண வீட்டில் ஆரம்பித்த ஊழியம் கடைசியில் சிலுவையில் தான் அந்த ஊழியமே முடிக்கிறார். இயேசு கானாவூர் கல்யாணத்தில் ஆரம்பித்த அந்த ஊழியம் இயேசு முடிக்கும் பொழுது நினைச்சு பாருங்களா, இயேசுவுக்கு இன்னைக்கு அவர் மரித்தது முன்பாக அவர் சொன்ன 7 வார்த்தைகள் நீங்க எல்லாருமே பேசுனீங்க. நான் ஒன்று சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளையே, அவருடைய ஊழியம் ஆரம்பிச்சது கல்யாணத்தில். ஆனா அவர் ஊழியத்தை முடிக்கும் போது கள்ளர்கள் நடுவே கற்பனையை பண்ணி பார்க்க முடியல. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. இயேசு பிறந்தது, அவர் பிறக்கவில்லை என்றால் ஆமென் நிச்சயமாகவே நமக்கு இளைப்பாறுதல் கிடைத்திருக்காது. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கவே அவர் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். ஆமென். அடுத்தது நியாய தீர்ப்பின் நிச்சயத்தை உண்டாக்க. ஆமென். உண்மையா சொல்லட்டுமா, இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஒரு நியாய தீர்ப்பு. ஆமென் ஆமென் தண்டனை என்கிறதான அந்த நியாய தீர்ப்பு, பாவத்தினுடைய சேலரிய தண்டனை மரணம். ஆனால் அந்த முதல் மரணத்தை ஜெயித்தான் கள்ளன். ஆமென். மன்னியும் என்று பிதாவை நோக்கி கூப்பிட்ட உடனே பிதாவாகிய தேவன் அந்த இடத்துல மன்னித்தாரே. யாரை என்று தெரியுமா? முதலாவது மன்னித்தது ஆமென் யார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. உண்மையா சொல்றேன், இயேசுவை அறியாமலா குத்தினார்கள்? உண்மை. அவர்கள் கடைசி வரைக்கும் மரியாள் சொல்லவே இல்லை இவர் தேவகுமாரன் என்று. கடைசி வரைக்கும் யோசேப்பு ஒரு சாதாரண தச்சனுடைய மகனாத்தான் இவரை பார்த்தார்களே அல்லாமல் ஒரு நாளும் ஒருத்தரும் இவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று யோசேப்பும் கூட சொல்லல. யோசேப்பு சிலுவை மரத்துக்கு வரவே இல்லை. யோசேப்பினுடைய கல்லறை, உண்மையா சொல்றேன், நீங்க யோசேப்பினுடைய சரித்திரத்தை பாருங்க. இயேசு ஆமென் அவர் சிலுவைக்கு சென்றபோது கூட இருந்த பேதுரு வர பார்த்தாரு. ஆனா உண்மையா சொல்றேன், யோசேப்பு அப்பான்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் சூசையப்பர்னு சொல்றாங்க. அந்த சூசையப்பர் இயேசுவினிடத்துக்கு வரவே இல்லை. ஆனா பிதாவை நோக்கி அவர் சொன்னாரு, ஆண்டவரே, நான் வந்தது இந்த பூமிக்கு வந்தது ஒரே ஒரு நோக்கம், மன்னிக்கத்தானே என்னை அனுப்பினீர். உலகத்தில் பெரிய ஒரு ஆமென் கிஃப்ட், நீ மன்னிக்க வேண்டும். பிதாவே, ஆதாமை மன்னியும். ஆதாமிலிருந்து ஆரம்பித்தவர்
மல்கியா தீர்க்க தரிசனம் வரைக்கும் உள்ள தீர்க்கதரிசிகளை மன்னிச்சவர் ஒரே ஒரு நாமம், இயேசு என்கிற ஒரு நாமம் மட்டும்தான். அந்த முந்தின ஆதாமை மன்னித்த ஆண்டவர், அந்த முந்தின ஆதாமிலிருந்து ஏவாளிலிருந்து வந்த அந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆண்டவர். ஏவாளிலிருந்து வந்த அந்த வம்சமாகிய மரியாளை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அந்த மரியாளுடைய கன்னியா இருந்த பொழுது ஆண்டவர் வித்தை கொடுத்தார். அந்த வித்திலிருந்து வெளியே வந்தவர். அந்த மரியாளையை மன்னிப்பதற்கு இயேசுதான் வேணும். சிலுவைக்கு கீழே நிற்கிற மரியாளுக்கு மன்னிப்பதற்கு இயேசுனுடைய ரத்தம் தான். சிலுவையிலிருந்து சுமப்பதற்கு முன்பாக தீர்ப்பு கொடுக்க வந்த இயேசு பிலாத்து, இந்த குற்றம் என் மேல் அல்ல, உன்மேலும் உன் சந்ததி மேல விழுவதாக என்று சொல்லி அந்த பிலாத்தும் கூட அந்த ரத்தத்திற்கு அவன் என்ன செய்து விடுகிறான்? ஆண்டவருடைய கரத்தில் அந்த மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கு நான் சொல்லட்டுமா? நான் சொல்லுகிறேன், சுமந்து கொண்ட மரியாளை மன்னித்தவர் அவர்தான். ஆமென். சிலுவையை சுமந்தது அந்த மரியாளுக்காக தான். நான் ஒன்றை சொல்லட்டுமா? அவள் மரியாளாக ஆமென் இயேசுவுக்கு கீழே நின்று கொண்டு ஐயோ இவரை காப்பாற்ற முடியவில்லை என்று கொண்டு ஆமென் 10 மாதம் சுமந்தது உண்மைதான். ஆனால் 3 மணி நேரம் 12 மணி முதல் 3 மணி வரை எனக்காக இந்த சிலுவையில் நின்று கொண்டிருக்கிறீரே, இதன் பிறகு நான் யாரிடத்தில் செல்லுவேன் என்ற போது நான் மனதிலே வைத்திருந்த ஒரு யோவான் உண்டு, அவன் உன்னை சுமந்து கொள்வான். பைபிள் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகளை 1ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 120 பேர் சீஷர்கள் நடுவே மரியாளும் உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தாள். பைபிள் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் பெறுவதற்கு 120 பேர் வானத்து ஆமென் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் வீட்டின் மேல் வீட்டறையிலே ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது எனக்கும் அந்த பரிசுத்த ஆவி வேண்டும், அந்த அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லி நின்று ஜெபித்தவள் அந்த மரியாளை கற்பத்தில் சுமந்தவள் உண்மைதான். ஆனால் என் பாவத்தை சுமக்க வந்தவள் இயேசுதான். அந்த இயேசுதான் உன்னையும் என்னையும் ரட்சித்தார். அந்த இயேசுவுடைய அர்த்தம் மட்டும்தான் பிசாசுக்கு பயம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். மரண இருளிலிருந்து இருளில் இருக்கிறவர்கள் வெளிச்சம் கொடுக்க வந்தவர், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தினவர், நித்திய ஜீவனை கொடுக்க வந்தவர், மரண பயத்திலிருந்து விடுவிக்க வந்தவர், ஜீவ தண்ணீரை கொடுக்க வந்தவர், சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தவர், நன்மை செய்யவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கவும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை கொடுக்க வந்தவரும் அவரே. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவர் அவரே. அல்லேலூயா. ஆமே. இயேசுவை கொல்லுவதற்கு எதனால் அவர்கள் எத்தனப்பட்டார்கள் என்று தெரியுமா? இயேசு தம்மை ராஜா என்று சொன்னதினாலே. நான் ஒன்று சொல்லுகிறேன், ஆமென். அவர் ஆமென் யூதருக்கு ராஜா மாத்திரமா, பூ உலகத்திற்கும் அவர் ராஜா, உங்களையும் என்னையும் ரட்சிக்க வந்த ராஜா. ஆமென். உண்மையாகவே என்று சொல்லுகிறேன், எல்லாருக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு வந்தார். தொடங்கினது சவுல் ராஜா, ஆனால் முடித்தது இயேசு ராஜா. தொடங்கினது சவுல் ராஜா, அந்த அபிஷேகத்தை இழந்து போனான். ஆனால் தொடக்கினது ஆமென் சவுல் ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருந்தான். ஆமென். ரெகோபெயாம் என்று சொல்லி ஆமென் யூதருக்கு ராஜாவை எழுப்பினார்கள். 2 கோத்திரங்கள் பிரிந்தது. இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு ராஜாவையும் ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் யூத கோத்திரத்துக்கு ராஜாவையும் அவர்கள் பிரித்தார்கள். நியாயாதிபதிகளுக்கு பிறகு ஆமென் நான் நினைக்கிறேன், உண்மையா சொல்றேன், இன்றைக்கு நியாயாதிபதியாக இயேசு நமக்காக வந்தார். ரெகோபெயாம் யூதர்களுக்கும் ஆமென் யெரொபெயாம் இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் எழும்பி 12 கோத்திர பிதாக்களுக்கு ராஜாவாய் மாறின போது இயேசு பார்த்தார், இந்த 12 கோத்திர பிதாக்களுக்கு பதிலாக ஆண்டவர் 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் எழுப்பினார். அந்த 12 அப்போஸ்தலர் தான் ஆமென் சீஷர்களாய் இருப்பார்கள் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆனால் அந்த 12 அப்போஸ்தலரில் ஒருவன் யூதாஸ் காரியோத் மிஸ் ஆயிட்டான். எதனால தெரியுங்களா? அவன் பண கொள்ளை அடிப்பதிலே அவன் மிஸ் ஆயிட்டான். காணிக்கை வாங்குவதிலே மிஸ் பண்ணிட்டான். அந்த இயேசுடைய விலையை அறியாமல் இயேசுவையை கொடுத்து விட்டான். ஆமென். தன்னுடைய பணத்துக்காக. பிரதர், நீங்கள் யூதாஸா? பணத்துக்காக ஆண்டவரை விட்டு விடாதீர்கள். பணம் கிடைக்கவில்லை என்பதற்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்காதீர்கள். இன்றைக்கு சொல்லுங்க, மறுதலிப்பது என்னுடைய வேலை அல்ல, காட்டிக் கொடுப்பதற்கு எனக்கு வேலை அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் கலாத்திய சபைக்கு இப்படியா எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் இப்படியா சொல்லுகிறது. ஆமென். கலாத்தியர் 6:14 வேதம் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்தும் நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் உண்டான். ஆமென். உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு, நானும் உலகத்தில் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். பிரதர், இயேசு சிலுவையில் மரித்தாண்டு போகாதீங்க. உங்கள் சரீரம் சிலுவையில் அறையப்பட வேண்டும்.
நான் என்னுடைய ஆசைகளை பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல பிழைத்திருப்பது, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் சிலுவையில் அறையுண்டேன். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவர் என் கைகள் சிலுவையில் அறையப்படுவதாக, என் கால்கள் சிலுவையில் அறையப்படுவதாக. என் சிந்தனைகளுக்காக முட்கிரீடம் சுட்டப்பட்டதே ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் சிந்தை மாறுவதற்காக எனக்காய் விழாவில குத்தி விழாவிலிருந்து இரத்தமும் ஜலமும் வந்த பொழுது அதை பார்த்த ரோம போர் சக்கரவர்த்தி போர் சேவகன் கண்டு ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய மொத்த சரீரத்துடைய அவயவமும் உமக்காய் சிலுவையிலே நான் அறையுண்டேன். அதனாலதான் கலாத்தியர் 6:17 பார்க்கிறோம், இனிமேல் ஒருவன் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கேன். ஹலோ, டாட்டூ குத்தும் போது வலிக்குமா? ஆனா அந்த டாட்டூவை எடுக்கவே முடியாது. அவன் ஒருவேளை சிலர் தன்னுடைய மனைவியினுடைய பேரை நெஞ்சில் எழுதியிருப்பாங்க, சிலர் ஜீசஸ் நெஞ்சில் எழுதியிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா, அந்த காலத்தில் பச்சை குத்தி நெத்தியில் எப்பவுமே பொட்டு மாதிரி இருக்காது, அழிக்கவே முடியாது. நான் சொல்கிறேன், பச்சை குத்துவது தோளில் ஆயிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், பவுல் சொல்கிறாரு, இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கேன். இன்னைக்கு சொல்லட்டுமா பிரதர், உங்கள் சிலுவை உங்கள் வீட்டின் அடையாளமா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு சரீரத்தில் அச்சு அடையாளம் என்பது, ஆமேன் ஆமேன், ஒரு ஆமேன், ஒரு டெய்லருடைய கையை போய் பாருங்க, அவங்க கையில காப்பு காய்ச்சிருக்கும். ஒரு மம்முட்டி பிடிக்கிறவருடைய கையை போய் பாருங்க, கை காப்பு காய்ச்சிருக்கும். ஒரு டிரைவருடைய கையை போய் பாருங்க, தொட்டு பாருங்க, கை காப்பு காய்ச்சிருக்கும். ஒரு தொழில் பண்ணுகிறவனுக்கு அந்த தொழிலுடைய அடையாளம் இருக்கும் என்றால், இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, தொழுகனுடைய நெற்றியில் அடையாளம் இருக்கும். நான் சொல்கிறேன், ஜெபிக்கனுடைய முழங்கால அடையாளம் இருக்கணும். ஆமென். கை தட்டுகளுடைய கைகள் அடையாளம் இருக்க வேண்டும். கண்ணீர் விடுகளுடைய கண்கள் ஆமென் கருப்பு வளையம் விழுந்திருக்கணும். நீ அதிகமாய் நீ அழுக ஒரு அடையாளம் உனக்குள் காணப்படும். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு அடையாளத்தை நான் தரித்திருக்கிறேன், பரிசுத்த ஆவி என்கிற அடையாளம். அது என் மேல் அச்சாய் விழுந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஆமென், ஆவியானவர் எனக்கு அச்சாரமாய் என்னோடு கூட இருக்கிறார். சந்தோஷமா போய் வாருங்கள். ஒருவேளை இயேசு மரித்தது நமக்கு ஒரு வேளை, ஆமென், சிலுவையில் அவர் மரித்து விட்டாரே, அவர் நமக்காக ஆமென் நம்ம சிலுவையில் மரித்தாரே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் பாரத்தோடு இங்கிருந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இயேசு மரித்தது சாத்தானுக்கு துக்கம், நமக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நாளையிலேருந்து எல்லாருமே டிஃபன் எல்லாம் லெக் பீஸு, நாளைக்கு இல்லை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எல்லாம் துக்க வெள்ளியில் இருப்பாங்க. துக்க வெள்ளி முடிச்சோன்னே சனிக்கிழமை ஒரு நாள் வெயிட் பண்ணுவாங்க. அப்போ அவன் ஆண்டவர் கல்லறைந்து வெளியேறதுக்காக. ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள், நைட்டு தெரியும் அவன் இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்லி அவன் சட்டை கீழையும் பேண்ட்டு தலைக்கு மேலே போட்டு உயிர் தெழுந்துட்டான்னு சொல்லி சரக்கில் இருப்பான். நிஜமாக சொல்கிறேன், அந்த 7 வார்த்தையில் முதல் வார்த்தை, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் சொல்கிறேன், தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஏங்க, அறியாமல் உங்கள் மனைவி பேசின வார்த்தையை மன்னிங்க, அறியாமல் பேசின உங்கள் கணவன் வார்த்தையை மன்னிங்க. ஏனென்றால் இயேசுவை யாருன்னே தெரியாமல் அவன் குத்திட்டு இருக்கிறான். ஆனால் கடைசி நேரத்தில் இயேசுவை உங்களுக்கு எனக்கு ஆண்டு காண்பித்திருக்கானா, ஒரு அச்சு அடையாளத்தை போட்டு போங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னித்ததை போல நானும் பிறரை மன்னிப்பேன். 2வது வார்த்தை என்ன பார்த்தோம்? பரதீசில் இருப்பாய். அப்படி நான் சொல்கிறேன், உங்கள் கூட இருக்க உங்கள் குடும்பம் பரலோகம் போயிருமா? உங்கள் வீட்டுக்கார் பரலோகம் போவாரா? சந்தேகம்தான். நான் சொல்கிறேன், ஒரு கள்ளன் இயேசுவை தூஷித்தான், இன்னொரு கள்ளன் இயேசுவை அவன் என்ன செய்கிறான்? என்னை நினைவு கூறும்படி சொல்லுங்க ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தில் நான் வரணும். இன்னைக்கு நான் எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? ஐயா, நான் ஒரு கள்ளன் தான் ஐயா. நிறைய நேரத்தில் ஜெபிக்க சொல்லும் போதும் கூட ஜெபிக்காமல் போனேன், பணத்தை திருடிட்டேன், ஜப நேரத்தை திருடிட்டேன், ஆண்டவர் கொடுக்க வேண்டிய உபவாச நேரத்தை திருடிட்டேன், ஆலயத்துக்கு வர வேண்டிய நேரத்தை திருடிட்டேன், அதிகாலை எழும்ப வேண்டிய நேரத்தை திருடிட்டேன். நான் ஒரு கயவனாக வந்து நிற்கிறேன், என்னையே நீ மன்னிப்பீரா என்று நின்னீங்கன்னா, இன்னைக்கு சொல்கிறேன், சிலுவையில் தொங்கின கள்ளன் மேலே இயேசுவுக்கு ஒரு தயவு வந்தது. அவருடைய பிதாவை நோக்கி சொன்ன அந்த வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை, அவர் கீழே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சத்தம்
சத்தம் கேட்டது, மன்னிப்பின் குரல். உடனே இவனுக்குள் ஒரு ஆசை வந்தது. ஐயா, நான் ஒரு திருடன், நேற்று வரைக்கும் நான் ஒரு கள்ளனாயிருந்தேன். கள்ளர் நடுவே அவர் நின்ற பொழுது அவர் நல்லவராய் இந்த இயேசுவை கண்டு எனக்கு அந்த ராஜ்யம் வேண்டும் என்று கேட்டவுடனே இன்றைக்கு என்னோடு கூட இருப்பாய். ரெடியா இருக்கீங்களா? அடுத்த வருஷம் நீங்க இந்த திருவிருந்து இந்த சிலுவை தியான கூட்டத்துக்கு வரும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பம் பரதேசிக்கு வர வேண்டும், உங்கள் பிள்ளைகள் பரதேசிக்கு வர வேண்டும், உங்கள் பெற்றோர் பரதேசிக்கு வர வேண்டும், உங்கள் உறவுகள் பரதேசிக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது வார்த்தை, தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாய்ந்த சீஷரையும் கண்டு இதோ தாயை நோக்கி, ஸ்திரீயே அது உன் மகன். அங்க அம்மான் கூப்பிடவே இல்லை இயேசு. மூன்றாவது வார்த்தையில இயேசுவை நீங்க இன்னைக்கு நிறைய சபை என்ன செய்யுது, மரியாள அம்மான் கூப்பிட்டு அம்மாவிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றாங்க. இயேசு மரிக்கக்கூடிய நேரத்தில் தகப்பனின் தாயன் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தையை அவர் அறிந்து கொண்டதினாலே, அவர் இத்தனை நாள் இந்த பூமியில் வாழ்ந்ததினாலே கடைசியாக அந்த மரியாளை பார்த்து அதுதான் பேசின கடைசி வார்த்தை, ஸ்திரீயே. அம்மாவேன்னு கூப்பிடல, ஸ்திரீயே இது உன் மகன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சிருக்கிறான்னா, மகன்னா நம்மள எல்லாத்துக்கும் மகன் இல்லை, யோவானுக்கு மட்டும்தான் மகன். நமக்கு இயேசு ஆமென் மட்டும்தான் ஆராதனைக்குரியவர், மரியாள் கனத்துக்குரியவர். அல்லேலூயா. குழப்பிராதீங்க. மரியாளுக்கு ஆராதனை அல்ல, இயேசுவுக்கு ஆராதனை, மரியாளுக்கு மரியாதை. கனத்தை கொடுங்க. இயேசுவுக்கு தாயாய் இருந்தது நிமித்தமாய் கனம். என இயேசுவே கனப்படுத்திட்டு தான் போனாரு. நீங்களும் நானும் இயேசுவினுடைய தாயை கனப்படுத்தலாம், ஆனா ஆராதனைக்குரியவர் இயேசு மட்டுமே. ஹல்லேலூயா. அதுல தெளிவாருங்க. அடுத்தது நான்காவது, ஏழி ஏழிலாமா சபக்தானி, ஏன் என்னை கைவிட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கைவிட்டு நீங்க போயிட்டீங்க. நிறைய நேரத்தில் ஆலயத்துக்கு வராமல் போயிடுறீங்க, ஜபத்தை விட்டுட்டு போயிடுறீங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறீங்க, தேவ பிரசன்னமே இல்லாமல் இருக்கீங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்களோட பிரசன்னத்தை நான் நாடி இருக்கணும், ஆண்டவர் உம்மை விட்டு விட்டு நான் போயிடக்கூடாது. பிதாவாகிய தேவன் கொஞ்ச நேரம் விட்டதனுடைய காரணத்தினாலே இயேசு தண்டிக்கப்பட்டாரே. இன்றைக்கு நான் சொல்றேன், இயேசு பிதாவாகிய தேவன் உங்களுக்காக எனக்காக தண்டிப்பதற்கு அவரை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு ஆமென் இயேசுவை ஆமென் என்ன செஞ்சார், பிதா விட்டு கொடுத்தார். அடுத்தது எத்தனாவது வார்த்தை, ஐந்தாவது வார்த்தை. எத்தனை, தாகமாயிருக்கிறேன். ஆமென். இரண்டு விதமான தாகத்தை பார்த்தோம். என்ன தாகம்? சரீர தாகம், ஆத்ம தாகம். சரீர தாகத்தை தீர்ப்பதற்கு அங்க ஒருத்தன் கூட காடியை கொடுக்குறான் பாருங்களேன். கற்பனை பண்ணி பாருங்க. ரொம்ப கடற்காலானை தேய்ச்சி அவர் நாக்கில் அப்படியே வைக்கும்போது கசப்பாக இருக்குன்னு சொல்லி அவர் துப்பிட்டார். நான் சொல்கிறேன், தண்ணி கூட கொடுக்கலிங்க. ஏங்க நீங்கள் போய் ஒரு வீட்டுக்கு போனால் ஒருத்தம் கூட தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறா பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா தண்ணி கிடைக்காது. இயேசுவை பற்றி சொல்கிறதுனால உங்கள் வீட்டில் உங்கள் பணம் கிடைக்காது. நீங்கள் என்னமோ நினைக்கிறீங்க வீட்டுக்காரர்கள் ரொம்ப வரவேற்பு மாலை போட்டு வரவேற்பாங்க, கிடையாது. இயேசுவுக்கே தண்ணியை கொடுக்கலைன்னா உங்களுக்கு எதுக்கு தண்ணி கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன், அவர் ஆத்ம தாகத்தை அறிந்ததினால்தான் அந்த ஆத்மாக்களுக்காக அவர் ஜீவனே விட்டார். நீங்கள் விடுறதுக்கு ரெடியா? நீங்கள் நிறைய பேர் விசுவாசியாக இருக்கீங்க. நீங்கள் விசுவாசியாக இருக்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என் மாமியார்கிட்ட பேச மாட்டேன், ஏன்னா வீட்டுக்கு போனால் தண்ணி கூட கொடுக்கல, மருமகிட்ட தண்ணி கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், ஏன்னா அவள் அப்படி பேசிட்டான். இன்னைக்கு சொல்லட்டுமா, தாகத்துக்கு தான் இயேசுனுடைய தாகம் என்னவா இருந்தது தெரியுமா? ஆத்மாவுடைய தாகம். அவன் கேட்டது தண்ணீர், ஆனா கொடுத்தது என்னதுங்க? கசப்பு. இன்னைக்கு சொல்லட்டுமா, மனுஷங்கிட்ட தித்திப்பு இனிப்பு எதிர்பார்க்காதீங்க. மனுஷன் கசப்பாய் தான் இருப்பான், ஆனா நீங்க மதுரமுள்ளதா இருங்க. பைபிள் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இதோ தாகமாயிருக்குள்ளே என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் ஜீவ நதி ஓடுங்கிறாரு. ஜீவன் நீர் ஊற்று உள்ள இருக்குங்கிறாரு. எத்தனை பேர் ஜீவ ஊற்றா மாறுறீங்க? ஐயா, நீங்க உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீர் இருக்கா? லிவிங் வாட்டர். இயேசு கேட்டது ஆமென் தாகம். ஆமென். சமாரியா ஓடி போய் ஒரு கிராமத்தையே கொண்டு வந்தார். உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிட்டார், வா எப்போ உன் மேல தாகமா இருக்கிறேன், அப்படியா எனக்கு ஏதாவது கொடுந்தான் கேட்டுருக்கீங்க. இன்னைக்கு சொல்லுங்க, குடத்தை இங்கே வைங்க, ஓடுங்க கிராமத்துக்கு. ஒரு கூட்டத்தோட தாகத்தை தீர்ப்பதுக்கு வருங்க. ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த நாளில் கூட்டிட்டு வாங்க. அல்லேலூயா. ஆறாவது, முடிந்தது என்று சொன்னார். என்னது சொன்னாருங்க? எல்லாம் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஆவியை ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஏழாவது தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவேன். சுருக்கமா
ரத்தின சுருக்கமாக இந்த வார்த்தையை உங்களோட நான் பேசியிருக்கேன். எத்தனை பேர் உங்கள் ஆவியை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஸ்தேவான் தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவித்தான். என்ன தெரியுமா? ஸ்தேவான் ஒரு பயங்கரமான ஒரு பரிசுத்தவான். எல்லாரும் கல்லெறிந்தார்கள். உங்கள் ஆவி பிசாசு எடுக்கக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நான் சாமுவேல் வந்திருக்கிறேன்னு சொல்லி நான் போய் ஒரு பேயை ஆடுனேன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. நான் செத்து போனதுக்கப்புறம் ஏன் ஆவி இன்னொருத்தனுக்குள்ளே போகுமா? சொல்லுங்களேன். போகாது. நான் மரித்தேன் என்றால் என் ஆவி பிதாவினிடத்துக்கு போகணும். அதுக்கு தாங்க பரிசுத்தாவி. இப்போ நிறைய பேர் நான் அங்கிருந்து வந்தனா உள்ள பூந்தனா பூவை வச்சுட்டு வந்தாளா கூட வந்துட்டேனான்னு யாரை பார்த்து சொல்லுவானா? அந்த பூமிக்கு இருக்கிற ஆவி தான் ஆவியோட ஆவி சேர்ந்துக்கும். ஆனால் ஏன் ஆவியோட அந்த ஆவி வராது? ஏன்னா இந்த ஆவி பிதாவின் கையில் ஒப்புவிக்க வேண்டும். என்னைக்கு சொல்லுங்க, ஸ்தேவானை போல முழங்கால் படியிட்டு கல்லெறியுண்டப்பட போது அவன் மரிக்கும் தருவாயிலே தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தான். இயேசு தன் ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவித்தான். உங்க ஆவி யார் கையில் இருக்கு? ஹலோ, கர்த்தர் கையில் இருக்கா? இல்லையா? கர்த்தர் கையில் இருக்கா இல்லையா? கை வைத்து காட்டுங்களேன். என் ஆவி பிசாசு என் பேரை சொல்லவே முடியாது. உயிரோடு இருக்கும்போதே என் பேரை பிசாசு சொல்ல முடியாட்டி செத்ததுக்கு அப்புறம் என் ஆவி பிசாசு என் பேரை சொல்லி வரவே மாட்டான். இன்னைக்கு நிறைய பேர் ஆவிக்கு என்ன பண்ணுறாங்க? அரிசி சாப்பாடு என்னெல்லாம் சாப்பாடு பிடிக்குமோ அவன் எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க? கல்லறையில் வைக்கிறாங்க. அம்மா, இயேசுவுக்கு கல்லறையெல்லாம் போய் வச்சிடாத. அல்லேலூயா. இயேசுவுக்கு நீ போய் இடுகாட்டில் போய் சோத்தை வச்சுட்டு இயேசுவே சாப்பிட்டோம்னா சாப்பிட மாட்டாது. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்கிறேன், என்னுடைய ஆவியை பிதாவின் கையில் ஒப்புவிக்கிறேன். இந்த 7 வார்த்தை, 7 என்பது பூரணத்தை காண்பிக்கிறது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? எழுமை நிற்போம், கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் தேவன் இந்த நாளிலே 7 வார்த்தையின் மூலமாய் நம்மோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு பேசின வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு சிந்தின ரத்தம், நமக்காக அவர் சிலுவையில் பட்ட பாடுகள், எவ்வளோ பெரிய சிலுவை அவர் நமக்காக சுமந்தார். இன்னைக்கு சொல்லட்டுமா, சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு பொருளுக்கு தான் அது பைத்தியம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது ஜீவ பலனாக இருக்கிறது, தேவ பலனாக இருக்கிறது. எல்லா கரங்களை எடுத்து ஆமேன் சொல்லுவோமே. ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பிதாவே, எங்கள் கர்த்தாவே, நல்ல நாளுக்காய் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த நாளுமே துதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் பாராட்டின பெரிய ஸ்லாகத்துக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த சிலுவை தியான கூட்டத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நன்றி. அருமை பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை பேச கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிலுவையில் நீ அறையிட்ட நேரத்தில் பேசின 7 வார்த்தை அருமை பிள்ளைகள் பேசும்படி கர்த்தர் கிருபை செய்தீரே நன்றி. இந்த வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். பரிசுத்தாவியானவரே, நீங்கள் வரும் பொழுது ஏசப்பா, நீங்கள் வரும் பொழுது நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காணப்பட உதவி செய்யுங்க அப்பா. அல்ல இந்த கள்ளவனை போல கர்த்தாவே நாங்கள் இந்த பகல் மனம் திரும்ப அலையிலே கர்த்தாவே அலையிலேப்பா, நீங்கள் எங்களை மன்னித்தது போல நாங்கள் பிறரை மன்னிக்க அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் கர்த்தாவே எல்லாவற்றிலும் பொறுப்பாயிர ஆலையில் இருக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆலையிலே அதே போல கர்த்தாவே அலையிலே உலகத்தில் இருக்கிற மனுஷர்கள் எல்லாருமே கைவிடும் பொழுது அப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் எங்களை கைவிடாமல் நீர் எங்களோடு கூட இருக்கிற நன்றி ஆண்டவரே. ஆலையிலே சரீர தாகம் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது ஆவிக்குரிய தாகம், அநேக ஆத்துமாக்களை தேவ சமூகத்தில் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆவிக்குரிய தாகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஹalleluya, ஆவியை ஒப்பு கொடுக்க அப்பா எல்லாம் முடிந்தது. இந்த கர்த்தாவே வெற்றி சிறேசப்பா, நீர் வெற்றி சிறந்தது போல அப்பா, சிலுவையில் நீர் வெற்றி சிறந்தது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதே போல இயேசுவின் ரத்தம் அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, நீர் எங்களுக்காய் சிலுவையில் ரத்தம் சிந்தினது எங்கள் பாபத்துக்காக, எங்கள் சாபத்துக்காக, எங்கள் வியாதியில் ஜெயத்துக்காக, ஆலையிலேப்பா வியாதியை சுகமாகுவதற்காக, ஆலை பிசாசங்களை தொடாதபடி எசப்பா எங்களுடைய கர்த்தா உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. எசப்பா, நீர் எங்களுக்காய் ரத்தம் சிந்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு மரித்ததன் மூலமாக ஆலையிலே அநேகர் துக்க வெள்ளியாக கொண்டாடும் பொழுது அப்பா எங்களுக்கு இந்த கர்த்தாவே வெற்றியின் நாளாக நீர் எங்களுக்கு மாற்றி தந்ததற்காய் நன்றி. எங்களை ரட்சிப்பதற்காக நீர் சிலுவையில் ரத்தம் சிந்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒருவன் தன் சிலுவை எடுத்து ஆலயன் பின்பற்ற கடவன் வார்த்தையின்படியே நாங்களும் கர்த்தாவே எங்களுக்குரிய சிலுவை எடுத்து பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது
அப்பா நாங்களும் கர்த்தா உண்மை விட்டு விலகாதபடி கர்த்தாவே உமக்குள் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய கரங்களை எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டீரே, நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.